ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாக்கியலட்சுமி. இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். கல்யாண மண்டபத்துல இப்ப கோபியை கூட்டிட்டு ராதிகா போறாங்க. அத பாக்கியா பாக்குறாங்க. பாக்கியா பார்த்த உடனே வேணும்னே கோபியோட கையை பிடிச்சிட்டு போறாங்க ராதிகா. செல்வி சொல்றாங்க, பெரிய இவ மாதிரி கையை பிடிச்சிட்டு போறா பாத்தியாக்கா அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இது எத்தனை நாளைக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உன்கிட்ட கேட்ட மாதிரி ராதிகாட்ட பிளாக் காஃபி கொடுன்னு அவரால் கேட்க முடியுமா? ஒன்னு அவ இவரை அடிச்சு துரத்திடுவா, இல்ல அப்படின்னா அவரை பிச்சு பிடுங்கி வந்துருவாருக்கா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா செல்வி ரெண்டு பேருமே இப்போ மண்டபத்தை விட்டு கிளம்புறாங்க. கூட வேலை பார்த்தா லேடிஸ்மே கிளம்புறாங்க. நாளைக்கு காலையில ஆபீஸ்ல பேமெண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. மண்டபத்தோட வாசல்ல இருக்கிற பிளக்ஸ் போர்டை செல்வி தூக்கி போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் விடு செல்வி அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. இனியா, கோபியோட அம்மா அப்பா 3 பேருமே இப்ப வீட்டுக்குள்ள போறாங்க. செலியனை பார்த்த உடனே இனியா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு இனியா, எதுக்கு அழுற அப்படின்னு செலியன் கேக்குறாரு. நம்ம டேடி அந்த ராதிகா ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க இனியா. என்ன சொல்ற இனியா அப்படின்னு செலியன் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. நம்ம டேடிக்கு நம்ம யாருமே வேணாம், நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னே அப்படின்னு சொல்லிட்டு இனியா அழுறாங்க. முந்தானேத்து கூட டேடியை பார்த்தேன், எப்போதுமே என் கூடவே இருப்பேன்னு சொன்னாரு, எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க இனியா. செலியன் பாட்டிட்ட கேக்குறாரு, நீங்க கூட தடுத்து நிப்பாட்டலையா பாட்டி அப்படின்னு கேக்குறாரு. பாட்டி சொல்றாங்க, உன்னோட தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு, கோபிக்கு நம்ம எல்லாரையும் விடையும் அவன் தான் முக்கியம், அதை இன்னைக்கு அவன் நிரூபிச்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கொடுமை என்னன்னா, உன்னோட அப்பா கல்யாணத்துக்கு பாக்கியா அங்க சமைச்சிட்டு இருக்கிறாடா அப்படின்னு சொல்றாங்க. செலியன் பாக்கியாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அடுத்ததா ராதிகா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ராதிகா கோபி 2 பேருக்குமே இப்போ ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. தெருவுல இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. ராதிகாவோட அம்மா சொல்றாங்க, எல்லாரும் பாக்கட்டும் மாப்ள, நீங்க அடிக்கடி இங்க வந்துட்டு போறத பத்தி தப்பா பேசினாங்கல்ல, இனிமே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வீட்டுக்குள்ள போன உடனே ராதிகா ரொம்ப கோபமாவே இருக்கிறாங்க. நான் ரூம்குள்ள போறேன் அப்படின்னு எழுந்து போயிடுறாங்க. இனியா, நான் மாடிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோபியை சுத்தி இருக்கிற எல்லாருமே இப்போ கோபியை தனியா விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம இப்படி தனியா ஆயிட்டோம் அப்படின்னு கோபி நினைக்கிறாரு. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. கோபி பாக்கியாவோட போட்டோ இப்போ அங்க இருக்கு. அதை எடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. பாக்கியா மாமியார் இப்போ அங்க வராங்க. இன்னைக்கு நான் என்னோட மகனை இழந்திருக்கிறேன், ஆனா நீ இழந்தது உன்னோட புருஷனை, என்னோட இழப்பை விட உன்னோட இழப்பு ரொம்ப அதிகம் பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட்ல போய் டைவர்ஸ் கொடுத்துட்டு வந்த அன்னைக்கு கூட இந்த அளவு ஃபீல் பண்ணியிருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 25 வருஷ கல்யாண வாழ்க்கை ஒண்ணுமே இல்லைன்னு ஆகும்போது அதோட வலி ரொம்ப அதிகமா தான் இருக்கும் பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க. நீ கவலைப்படாத பாக்கியா, தைரியமாயிரு, உனக்கு நான் இருக்கிறேன், உன்னோட மாமா இருக்கிறாங்க, உன்னோட பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, நாங்க நல்லபடியா உன்னை பாத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எழில் இப்போ அவங்க வராரு. என்னம்மா நீ சாப்பிட்டியாமா அப்படின்னு கேக்குறாரு. கூட சேர்ந்து சாப்பிடலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. என்னம்மா உன்னோட ஆர்டர் நல்லபடியா முடிச்சிட்டியாமா அப்படின்னு எழில் கேக்குறாரு. நீ கலக்கிருப்பமா, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு எழில் சொல்றாரு. டைம் கிடைச்சா கல்யாண மண்டபத்துக்கு நான் வரலான்னு தாமா இருந்தேன், ஆனா டைமே கிடைக்கலமா அப்படின்னு எழில் சொல்றாரு. எழில் இப்போ ரூமுக்கு போறாரு. அங்க செலியன், இனியா, ஜெனி 3 பேருமே இருக்கிறாங்க. என்ன எல்லாரும் இங்க இருக்கிறீங்க, ஏன் எல்லாரும் டல்லா இருக்கிறீங்க அப்படின்னு எழில் கேக்குறாரு. எழில பார்த்த உடனே இனியா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. செலியன் எழில்கிட்ட சொல்றாரு, நம்ம அப்பா அந்த லேடியை கல்யாணம் பண்ணிட்டாருடா அப்படின்னு சொல்றாரு. கல்யாண மண்டபத்துல நடந்ததை பத்தி இப்போ இனியா சொல்றாங்க. இந்த விஷயம் எல்லாம் அம்மாக்கு தெரியுமா, அம்மா இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு எழில் சொல்றாரு. ஜெனி சொல்றாங்க, இதுல பெரிய கொடுமை என்னன்னா, அந்த கல்யாணத்துக்கு சமைக்க போனது பாக்கியா ஆண்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே எழில் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அம்மாவால இதை எப்படி தாங்கிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. நேரா போய் பாக்கியாவை பார்த்து பேசுறதுக்காக போறாரு. கோபி பாக்கியாவோட போட்டோ இருக்கு. கோபத்துல கோபியோட போட்டோவையே குத்தி உடைச்சிடுறாரு. எப்படிமா இதெல்லாம் நீ தாங்கிக்கிட்ட அப்படின்னு கேக்குறாரு எழில். நீ கவலைப்படாதம்மா, எங்க எல்லாரையும் விடையும் நீ அப்பாவை ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறமா அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆள் போயிட்டாருன்னு கவலைப்படாதம்மா, உனக்கு நாங்க இருக்கிறோமா அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. அந்த ஆளு கல்யாணம் பண்ணதுல கூட எனக்கு வருத்தம் இல்லம்மா, எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம் என்னன்னா, அந்த கல்யாண மண்டபத்துல போய் நீ சமைச்சிருக்க பாத்தியா, அதுதாம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு எழில். அந்த சூழ்நிலையிலையும் நீ வைராக்கியமா அந்த வேலையை முடிச்ச பாத்தியா, நீ உண்மையிலே ரொம்ப கிரேட்டுமா அப்படின்னு சொல்றாரு எழில். அந்த ஆள் போனா போட்டுமா, உன்னோட 25 வருஷ வாழ்க்கைய வீணடிச்சிட்டு போயிட்டாருமா அவரு அப்படின்னு சொல்றாரு எழில். இனிமே உனக்கு நல்ல காலம் நினைச்சுக்கோமா அப்படின்னு சொல்றாரு. இனியாட்ட எழில் சொல்றாரு, அவர் போனா போட்டும், உனக்கு 2 அன்னைங்க நாங்க இருக்கிறோம், நாங்க உன்னை நல்லபடியா பாத்துப்போம் இனியா அப்படின்னு சொல்றாரு. பாட்டிட்டே போய் ஆறுதல் சொல்றாரு. கவலைப்படாதீங்க பாட்டி, நாங்க இருக்கிறோம், நாங்க உங்களை நல்லா பாத்துப்போம் அப்படின்னு சொல்றாரு. செலியனும் பாக்கியாட்ட சொல்வாரு, இனிமே இந்த குடும்பத்தை நான் பாத்துக்கிறேமா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இப்போதைக்கு பாக்கியாவுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட்டிவா இருக்கிறது அந்த ஒண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கு. ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டது தப்பு தான் அப்படின்றத கோபி உணர்வாரா? வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.